சின்ன நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். சரி சரி கிளம்பு கிளம்பு. சரி குடு போறேன். என்ன கொடுக்கணும் உனக்கு? சின்ன விளையாடாத கரும்பு குடு போறேன். ஓ நாங்கள் ஆட்டையை போடுவோம், நீ ஈஸியாக தூக்கிட்டு போயிடுவியா? ஏன்னா சின்ன இப்படி சொல்ற? நானும் தானே வந்தேன். நீ எப்படி வந்த? எங்ககிட்ட சொல்லாமல் நீ மட்டுக்கும் வந்து அப்படியே காசையும் கரும்பையும் வாங்கிட்டு போகலான்னு பார்த்த. அதான் இப்போ உங்க கூட தானே வந்தேன். அதெல்லாம் முடியாது, உனக்கெல்லாம் கிடையாது. ஆமாப்ல, 4 மணிக்கு கொடுக்காத. நமக்கே தெரியாம வந்து நைஸா வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்துச்சு. இப்போ மட்டும் நம்ம போகலன்னு வச்சுக்கோ, அது மட்டும் காசை வாங்கிட்டு ஓடி போயிருக்கோம். ஏன் உமா நீ வேற இன்னும் 2 ஏற்றி விடுற? அமைதியே இருமா. பரவாயில்ல சின்ன குடு, எப்படியும் எங்கே போனாலும் நம்ம கூட தானே வரா, ஏதோ இந்த தடவை போயிட்டா விடு. அட வேணிக்கா நீ அமைதியா இரு. அவளெல்லாம் நம்ம பிடிச்சி கேட்டு விட்டாதான் அப்புறம் இன்னொரு தடவை நம்மளை விட்டு போகாமல் இருக்கும். பரவாயில்ல விடுவோம்மா, இந்த தடவை கொடுத்துடலாம். சரி நாள் முடி, இனிமேல் எங்கே போனாலும் எங்ககிட்ட சொல்லாமல் போவியா? இல்லைல்ல, இனிமேல் சொல்லிட்டு தான் போவேன், உங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு தான் போவேன். அப்போ சரி, ஆளுக்கு 4 நாளாக எடுத்துக்கிட்டு போகலாம் அவங்கவுங்க வீட்டுக்கு. பிள்ளை அப்போ மாங்காய் என்ன பிள்ளை லூசு, மாங்காய் தேங்காய்ட்டு வளரிட்டு இருக்க? அட பிள்ளை லக்ஸு வீட்டில். உமா வாயை மூட்றியா? நம்ம கிட்ட ஏது மாங்காய்? அது இந்த சீசன்ல எங்க இருக்கு மாங்காய்? லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காத. ஆமாம் உமா, சின்ன சொல்கிறது கரெக்ட் தான். எங்கள் வீட்டில் எங்கே இருக்கு மாங்காய்? அதெல்லாம் இந்த சீசனில் மாங்காவே கிடையாது. ஆமாம் உமா, ஏதோ வளர்றேன்னு நினைக்கிறேன். ஏ லூசு உமா, நம்மக்கிட்ட மாங்காய் இருக்கிறது தெரியாதுல்ல, வாயை மூடு. அட ஆமாம், நானே மறந்தே போயிட்டேன். அது தேங்காய் தான் வேணும் பொங்கலுக்கு, அதை கேட்கறதுக்கு மாங்கான்னு சொல்லிவிட்டேன். நல்லா சொன்னேன். ஆமா சின்ன, தேங்காய் கிடைச்சா எனக்கும் 2 கொடுங்க. சரி சரி கிடைச்சா தரோம். அப்ப சரி சின்ன, நான் கிளம்புறேன். சரி பார்த்து போ பிரபா. ஆமா அந்த புது பொண்ணு இருக்குல்ல விஷ்ணு, வரியாமா? உன்னை போக்கில் வீட்டில் விட்டு போறேன். இல்லைங்க ஆண்டி பரவாயில்ல, அதான் இந்த அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டு பக்கத்துல தானே, நான் போய்க்கிறேன். என்ன நாள் முடி ஐசா, கிளம்பு கிளம்பு, அதான் அந்த பொண்ணே என் கூட வரேன்னு சொல்லிடுச்சுல, அப்போ. அப்ப சரி நான் கிளம்புறேன், அப்புறமே பார்க்கலாம் எல்லாரும். சரி நாலுமுடி. ஓவரா தான் பண்ணுவாளுங்க. இப்போ அந்த பொண்ணை கூப்பிட்டனால இவங்களுக்கு என்ன ஆச்சுனே தெரியல. இப்போ என்ன சொல்லிட்டான் அப்படி? இந்த கரும்பு இவங்கிட்ட இருந்து வாங்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் போல. ஆமா ஏதோ மாங்கான்னு சொன்னாலுங்களே, கண்டிப்பா ஏதோ இருக்கு. நம்ம நைஸா போய் பார்ப்போம் அப்புறமேட்டுக்கு. இப்பெல்லாம் ஒழிச்சிருவாளுங்க, அப்புறமேட்டு போய் பார்ப்போம், சும்மா விடக்கூடாது. எப்படியோ இவங்க கூட போனதுக்கு நமக்கு கரும்புனாச்சும் கிடைச்சிச்சு, ஜாலி. ஏன் பிள்ளை 4 முடிக்கிட்ட மாங்காய் இருக்கிறத சொல்லல? ஏன்னு உனக்கு தெரியாத லூசு? மாங்காய் நம்ம ஆட்டையை போட்டதும் தெரியாது, மாங்காய் பற்றியே தெரியாதுல்ல. நான் ஒரு லூசு தான். எப்படியோ உனக்கே தெரிஞ்சா சரியுமா. சரி லக்ஷு, நான் கரும்பு அதெல்லாம் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போறேன். அப்புறம் நீங்களும் எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு இது பார்ப்போம். சின்ன அப்ப அந்த மாங்காய்லாம் என்ன பண்றது? வேணிக்கு அதெல்லாம் பொங்கல் முடிஞ்சு பார்த்துக்கலாம். இப்போவே நான் போனால் எங்கள் வீட்டில் இருக்கிறது கத்தும், என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, மணி இப்போவே பாருங்க 5 ஆயிடுச்சு. ஆமாம் சின்ன, நான் அந்த மாங்காயெல்லாம் எடுத்து ஒரு வாரமாக வச்சிடுறேன். பொங்கல்லாம் முடிஞ்சு நம்ம அதை என்ன பண்ணுமோ அது பண்ணிக்கலாம். அப்போ சரிப்பா, நானும் போகிறேன். எங்கள் வீட்டில் இருக்க மாமியை கிளவி அவள் 1000 ரூபா எடுத்துகிட்டு வருவாளா எடுத்துகிட்டு வர மாட்டாளா அப்படின்ட்டே கிடக்கும். ஆமாம் சின்ன, அப்படியே நானும் போகிறேன். சரி அப்புறமேட்டுக்கு கோலம் என்ன போடலான்னு யோசிங்க, எல்லாரும் போடலாம். நாம எங்க வேணி போடுறது, அதான் பிள்ளைங்களே போட்டு விட்டுருங்களே. சரி நாளைக்கு நைட்டு தானே, எங்கள் வீட்டில் எதையாச்சும் ஒன்று போட்டு வச்சுட்டு ஒடியாந்துடுறேன். ஆமாப்ல, நானும் வந்துடுவேன். விஷ்ணு நீயும் வரியாமா? எங்க வீட்டில் விடுவாங்களானே தெரியலையேங்கக்கா, விட்டா நான் வரேன். விட்டு நான் பேசி கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிங்கக்கா. அப்போ சரி வாங்க எல்லாரும் கிளம்புவோம். சரி லக்ஷு, நாளைக்கு பார்க்கலாம், டாட்டா. சரி சின்ன. சரிங்கக்கா நான் வரேன். சரிம்மா. என்னம்மா நீயும் 4 கரும்பு சேர்த்து எடுத்துகிட்டு போ. இல்லைங்கக்கா வேண்டாம். ஏம்மா நான் மட்டும் இவ்வளோ எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறேன்? எல்லாரும் சேர்ந்து பிரிச்சுக்கிட்டது தானே, எடுத்துக்கோ. இல்லைங்கக்கா எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. என்ன இவ்வளோ பெரிய பொண்ணாகிட்ட இப்போ வந்து திட்டுவாங்கன்ற? ஆமாக்கா, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் அண்ணனும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அதனால தான். சரி அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி சொல்லு. கடைசியாக மீந்துருச்சு, எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. நான் வந்து நீ என் பக்கத்து வீட்டு பொண்ணு தானே இந்தான்னு சொல்லி நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடு. எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரிங்கக்கா சொல்லி பார்க்குறேன். விஷ்ணு பைக் வருதுவா, ஓரமாக நிற்கலாம். அட இவனா போச்சு, இந்த அக்கா பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிருமே.
யார் இந்த பையன்? இந்த ஏரியாக்கே புதுசா இருக்கே. ஐயோ போச்சு, யாருன்னு வேற தெரிலன்றாங்களே, இன்னைக்கு செத்தேன். ஏமா விஷ்ணு, உனக்கு தெரியுமா அந்த பையனை? ஆ ஆ அக்கா, எனக்கெல்லாம் தெரியாதுங்கக்கா, நானே அந்த ஏரியாவுக்கு புதுசு தானே, எனக்கெல்லாம் தெரியாது யாருன்னு. சரி விடுமா, எப்படியாவது தெரிஞ்சிடும். சரி இந்தா, நீ எடுத்துட்டு போ. நான் தான் கொடுத்தேன்னு சொல்ல எதுவும் சொல்ல மாட்டாங்க, எடுத்துட்டு போ. ஆ சரிங்கக்கா, நான் வரேன். எங்கேயாச்சும் போனீங்கன்னா என்னையும் கூப்பிடுங்கக்கா. சரிம்மா, கூப்பிடுவோம்மா. அதான் நீ எங்கள் இதில் ஒன்றாயிட்டல்ல, இனிமேல் கூப்பிடுவோம். ஆ சரிங்கக்கா, நான் போயிட்டு வரேன். ஏன் இந்த பொண்ணு அவனை பற்றி கேட்டதோ ஒரு மாதிரி தடுமாறுறா? என்னன்னே தெரியலையே. சரி, இப்போ தானே பார்த்து பேசியிருக்கோம், போக போக தெரிஞ்சிடும். சரி, நாம் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக வீட்டுக்குள்ளே போவோம். நம்ம தாய்க்கலை வேறு என்ன பண்ணுதுன்னே தெரில. அட, இது என்ன நம்ம அத்தை கல்வி மட்டையாயிடுச்சா? அத்தை 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 அத்தை, அட கடவுளே, அட அத்தை கிழவி உயிரோட இருக்கியா இல்லையா? அத்தை அத்தை. யாரா அது நம்மள கூப்பிடுறது? அடிச்சே நீதானா? ஆமா அத்தை, பயந்துட்டீங்களோ? என்ன மூஞ்ச கிட்ட வந்து காமிக்கிற? பயப்படாம வேற என்ன செய்வாங்க? சரி அத்தை, விடுங்க அத்தை, நான் தானே. இங்க பாருங்க, உங்களுக்காக என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. என்ன மருமகளே, 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்களா? வாங்கிட்டு வந்துட்டியா? எங்க காட்டு. இந்தாங்க அத்தை, ஃபர்ஸ்ட் கரும்பு பிடிங்க. அட என்ன மருமகளே, ரேஷன் கடையில இவ்வளவு கரும்பு கொடுக்குறாங்க? அங்க யார்த்த தந்தா? அதான் வழக்கம் போல நம்மளோட ஐடியா, தூக்கிட்டு வந்துட்டேன். என் மருமவனாலே என் மருமவ தான். எப்படியாச்சும் தூக்கிட்டு வந்துட்டியே, அப்பா இந்த செலவு மிச்சம். அதுக்கு தான் தான் ஆட்டையை போட்டு வந்தேன். சரி மருமகளே, எங்க 1000 ரூபாய்? இந்தாங்க அத்தை, காசு. குடு மருமகளே, குடு குடு குடு. சரி இந்த மருமகளே, உனக்கு 500 எனக்கு 500, சரியா? அத்தை, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அத்தை. ஏன் மருமகளே அப்படி சொல்ற? ஆமா அத்தை, எனக்கு பாருங்க, எனக்கு நீங்க 500 ரூபா கொடுத்துட்டு நீங்க 500 ரூபா எடுத்துக்கிட்டீங்க. உங்களை மாதிரி மனசு யாருக்கு வரும் சொல்லுங்க? அதனால என்ன மருமகளே, உனக்கு நீ எனக்கு நான், நாம எங்க போக போறோம், எங்க வர போறோம், அதனாலதான் வச்சுக்க. சரி அத்தை, தேங்க்ஸ் அத்தை. அப்புறம் அத்தை, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் முடிச்சிட்டேன் மருமகளே, எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் ஃபுல்லா. அப்பா சரி அத்தை, இனிமே எனக்கு ரெஸ்ட் தான். ஏன் மருமகளே, நீ என்ன போய் காலையில இருந்து இவ்வளோ நேரம் ரேஷன் கடையில் நின்றுட்டு வந்திருக்க, அதனால தான் சரி நானே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அப்புறம் அத்தை, நான் காலையிலேருந்துலாம் நிற்கல, லக்ஷ்மி வீட்டுக்கு போனானா, அங்கே அந்த உமா வந்தா, அவள் தான் இந்த சீசனில் மாங்காய் இருக்குன்னு சொன்னாத்த. அதான் உங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் பிடிக்குமே, அதனால் நாங்கள் போய் ஆட்டையை போட்டு வந்தோமா, அதனால் லேட் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு தான் போனோம், கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு, வாங்கிட்டு ஓடியான்ட்டேன். எங்க மருமகளே மாங்காய்? அது லக்ஷ்மி வீட்டில் தான் தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொங்கல் முடிஞ்சு பொறுமையாக அதெல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம். அப்ப சரி மருமகளே. சரி த, சாப்பிட்டீங்களா? சாப்பாடு போட்டுட்டா? அதெல்லாம் நல்லா சாப்பிட்ட மருமகளே, நீ போ, நீ போய் போட்டு சாப்பிடு. சரிங்க த. அம்மா அம்மா, என்னடி ஒரு கரும்பு தான் தரேன்னு சொன்னாங்க, நீ என்ன இவ்வளோ தூக்கிட்டு வந்திருக்க? அதுவாம்மா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பங்கஜன்னு ஒரு பாட்டி இருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஆமாண்டி சொன்னேன், அதுக்கு என்ன? அவங்க மருமகளை பார்த்தம்மா ரேஷன் கடையில், அந்த அக்கா தான் கடைசியாக வரக்குள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்னடி சொல்கிற, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா? ஆமாம்மா, சொல்கிறது கேளுமா ஃபஸ்ட்டு. சரி சொல்லு. அப்புறம் அவங்க இருக்கிற எல்லா கருமையும் தூக்கிட்டு வந்துட்டாங்கம்மா. அப்புறம் இங்கே வந்து அந்த அக்கா கூட தான் வந்து, அந்த அக்கா வந்து இனிமேல் எங்கே போனாலும் என்னை கூப்பிடுனாங்க. நானும் நீங்கள் எங்கேயாச்சும் போனீங்கன்னா என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த அக்கா தான் என்னை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுட்டு பாதி கரும்பு எனக்கு கொடுத்துட்டு, நீ எடுத்துகிட்டு போ, உங்கள் வீட்டில் ஏதோ சொன்னாங்கன்னா நான் தான் கொடுத்தேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தாம்மா கொடுத்தாங்க. அதெல்லாம் சரிடி, உங்கள் அப்பனை பற்றி உனக்கு தெரியாதா? வந்து ஆடுன்னு ஆடும். தெரியுமா, அப்படிதாம்மா சொன்னேன். அதுக்கு தான் அந்த அக்கா வந்து நீ ஏன் நீ தூக்கிட்டு அந்த மாதிரி சொல்கிற, இந்த மாதிரி தெரிஞ்ச அக்கா கடைசியாக மீந்துச்சுன்னு சொல்லி கொடுத்தாங்க, அது எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னு சொல்லு, நான் அவங்களே ஒரு ஐடியா கொடுத்தாங்கம்மா. பரவாயில்லடி, இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குல்ல. சரி அப்படியே சொல்லிடலாம். அம்மா அந்த அக்கா ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்கம்மா, ஜாலியாக இருக்குமா. ஆமாம், அந்த அக்கா கூட சொன்னாங்க, அதான் அவங்க பங்கஜம், அவங்க மருமக வீட்டில் இருக்க மாட்டா, சுற்றிட்டே இருப்பா, ஆனால் நல்ல பொண்ணு, நல்லா பேசுவா, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவா, அப்படி தான் சொன்னாங்க. ஆமாம்மா, நல்லா பேசுகிறாங்க, எனக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. சரிடி, அந்த கரும்பு அந்த ஓரமாக போட்டு வா, ஏன் கையில் வச்சுட்டு நிற்கிற?
கொழுப்பு தானடி, போய் வச்சுட்டு வானா இங்கேருந்து தூக்கி போடுற. அட அம்மா அதை விடுமா, உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடி விஷயம்? அட அம்மா அந்த விக்ரம பார்த்தம்மா. என்னடி சொல்ற? அவனால தானடி அந்த ஊரை விட்டு நம்ம இந்த ஊருக்கே வந்திருக்கோம். இங்கேயும் வந்துட்டானா? போச்சு. ஆமாம்மா, அந்த அக்கா கூட யார் இந்த பையன் புதுசாக இருக்கு இந்த ஏரியாவுக்கு அப்படின்னு என்கிட்ட வேற கேட்டாங்களா. எனக்கே தெரியாதுக்கா, நானே புதுசு, உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்துட்டோம்மா. சரி விடு, அப்பாவுக்கு தெரியாமல் பார்த்துப்போம். அப்பா கண்ணில் தானா மாட்டினா அவர் பார்த்துப்பாரு. சரி விடு, நீ எதுக்கும் ஃபீல் பண்ண, அதை பார்த்துக்கலாம். சரிம்மா, நான் எங்கம்மா ஃபீல் பண்ணுறேன், நீ தாம்மா ஃபீல் பண்ணிகிட்ருக்க. சரிடி. சரி வா, காஃபி போட்டு தரேன், குடிப்பியா? சரிம்மா.